ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வேர்ட் ஆஃப் த டேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கால் வந்து அப்படி மரத்து போகும். நமக்கு என்னோடய கால் என்ன சொல்லுவோம், மரத்து போச்சுன்னு சொல்லுவோம். இல்லைனா அது திடீர்னு அந்த பிளட் ஃப்ளோ வந்து வந்தோடனே காலெல்லாம் சுறுசுறுன்னு இருக்கும், இல்லை கிச்சு கிச்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கால் நடக்க முடியாமல் மரத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்றது தான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. ஸோ டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே நம். நம் அப்படின்றது என்னன்னா மரத்து போதல் அப்படின்றது. இது நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேர்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். An ice pack will numb the pain. An ice pack will numb the pain அப்படின்னா, அடிபட்டிருக்கு சில நேரம் அப்படின்னா, எங்கேயாவது வீங்கி இருந்தது அப்படின்னா ஐஸ் வச்சு ஒத்தடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஐஸ் வச்சு கொடுத்தோன்னா அந்த இடம் கொஞ்சம் மரத்து போய் பெயின் எல்லாம் கம்மியாகும். அதுதான் அது. An ice pack will numb the pain. numb the pain அந்த பெயின் இருக்கிற இடத்த அது மரத்து போக வைக்கிறதுனால அந்த வலி தெரியல, அதனால தான் அதை வந்து நம் அப்படின்னு சொல்கிறோம். ஐஸ் பேக் வந்து வலி குறைக்காது, அந்த இடத்த வந்து மரத்து போக வைக்குது. ஸோ அண்ட் ஐஸ் பேக் வில் நம் த பெயின். அந்த ஐஸ் பேக் வந்து ஐஸ் ஒத்தடம் அந்த வலியை வந்து மரத்து போக செஞ்சுது. த கோல்ட் நம்ட் ஹர் டங். த கோல்ட் நம்ட் ஹர் டங் அப்படின்னா அந்த குளிர் அந்த அவளோட நாக்கை வந்து மரத்து போக வச்சிருச்சு. த கோல்ட் நம்ட் ஹர் டங். ஸோ நம்டா டங் அப்படின்னா, இப்போ ஒரு நம்ம ஐஸ் சாப்பிட்றோம், ஐஸ்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நாக்கெல்லாம் நமக்கு தெரியும், உடனே பேசவே முடியாது, வாயெல்லாம் குளரும், அந்த நாக்கு வந்து மரத்து போயிருக்குன்னு நல்லா தெரியும் நமக்கு. அதுதான் வந்து நம். அண்ட் ஐஸ் த கோல்ட் நம்டா டங். த கோல்ட் நம்டா டங்னா அவளோட நாக்கை வந்து அந்த ஐஸ் அந்த கோல்டு குளிர்ச்சி வந்து மரத்து போக வச்சுது. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வேற இடத்தெல்லாம், இப்போ காலுக்கு முக்கியமாக வந்து கால் அடிக்கடி நமக்கு ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம்னா அந்த இடத்துல அந்த பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இல்லாமல் மரத்து போய் ஒரு மாதிரி கால் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி சொல்லலாம், அந்த கால் மரத்து அது வந்து மரத்து போனது தான் அது. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை லெக்ஸ் வெண்ட் நம். மை லெக்ஸ் வெண்ட் நம்னா மரத்து போயிடுச்சு, என் கால் வந்து மரத்து போச்சு. மை லெக்ஸ் வெண்ட் நம், என் கால் வந்து அப்படி மரத்து போயிடுச்சு, அதாவது உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு, அதுதான் அது. அதுக்கு நிறையா தமிழில் நம்ம நிறையா சொல்லுவோம். கால் தூங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க, என்னென்னோ நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அப்படியெல்லாம் சொல்லுவாங்க கால் அந்த மரத்து போனதை. அதை வந்து நம்ம கரெக்டாக இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா மை லெக்ஸ் வெண்ட் நம் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான, அதுக்கு உண்டான ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். பை.